தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யாருடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்? நம்முடைய விசுவாசம். தேவன் என்னுடைய விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிங்கன்னு சொன்னாரா? அப்படியா சொன்னாரு? என்ன சொல்றாரு? யாரோட விசுவாசங்க? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். அப்போது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம 1000 ஊழியங்கள் பார்த்தாலும், குடும்பத்தில் 1000 ஜெபம் பண்ணாலும், வேதத்தை வாசித்தாலும், விசுவாசம் இல்லாமல் எது பண்ணாலும் அது ஒன்றுமே இல்லைன்னு தான் வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஸோ இந்த விசுவாசத்தின் அடித்தளத்தில் தான் முழு வேதத்தையும் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மோசையை அழைத்து, உன்னை வைத்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை நான் கூட்டி செல்ல போகிறேன், அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உனக்கு காண்பிக்க போகிறேன் என்று சொல்லி கூப்பிடும்போது மோசை என்ன பண்ணார்? விசுவாசித்தார். முதல்ல விசுவாசம் வரல, மோசைக்கு விசுவாசத்தை காண்பிக்கிறார். கையை உள்ள விடுன்றாரு, உள்ளே விடுறான். வெளியே கை எடுக்கும்போது கை ஒரு மாதிரி இருக்குது, திருப்பி உள்ளே விட்டு கையை எடு ஆண்டவர் சொல்கிறாரு, கை பழைய மாதிரி மாறிடுது. இந்த மாதிரி அநேக அற்புதங்களை மோசைக்கு காண்பித்து பாருங்கள், விசுவாசத்தை கொடுக்கிறதும் யார் தான்? கர்த்தர் தான். ஆமென். தேவன் உங்களை வைத்து ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார் என்றால், உங்களுக்கு விசுவாசம் பத்தலைன்னா தேவன் கண்டிப்பாக உங்கள் விசுவாசத்தை கொடுப்பார். உங்களுக்கு விசுவாசத்தை வளரும்படியாக காரியங்களை உங்களுக்கு நேர்முகமாக நடத்துவார். ஆமென். அதை சம்பவிக்க வைப்பார். அவருடைய வார்த்தையினால உங்கள் விசுவாசத்தை கூட்டுவார். பாருங்க, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லை முதல்ல, ஆனால் ஆபிரகாமே விசுவாசத்தின் தகப்பன் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லாதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இங்கே வா, வெளியே வா, வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, சமுத்திரத்தின் மணலை பாரு, இவ்வனமாய் உன்னுடைய சந்ததி பெருகி இருக்கும். ஆபிரகாம்ன்ற பேர் ஆபிரகாம் மாத்துறாரு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்றாரு. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும் போதும் விசுவாசிக்கும் போதும் அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நம் வாழ்க்கையிலே அளவில்லாமல் நடக்கிறது. ஆமென். நீங்கள் விசுவாசிக்கணும். பாருங்கள், முழு வேதமும் விசுவாசத்தில் தான் இருக்குது. சீஷர்கள் விசுவாசிக்காமல் போனாங்க, எகிப்து மக்கள் விசுவாசிக்காமல் போனாங்க. அத்தனை அற்புதங்களை நடக்க வைத்து அழைத்து வந்த மோசே விசுவாசம் இல்லாமல் கண்மலையை பார்த்து பேசாமல், ஆண்டவர் என்ன சொன்னார்? கண்மலையை பார்த்து பேசு, தண்ணீர் வரும் என்று சொன்னார். ஆனால் மோசே என்ன பண்ணார்? சூழ்நிலையின் மத்தியில் அவர் சூழ்நிலையில் நெருக்கும் போது அவர் அறியாமல் என்ன பண்ணுறாரு? கோலை எடுத்து கண்மலையை பார்த்து அடிக்கிறார். ஆமென். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு போராட்டங்கள் மத்தியில், எவ்வளோ ஒரு பாடுகளின் மத்தியிலையும், எவ்வளோ ஒரு அழுத்தத்தின் நேரத்திலையும் இந்த பிரச்சனை யாருக்குமே தெரியாது, இதை யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, தேவன் மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும் அப்படி விசுவாசிங்கன்னா, அப்படி எண்ணி தேவன் விடுதலை கொடுப்பார் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் விடுவிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய விசுவாசம் எப்படி வருது பாருங்கள். இந்த வார்த்தையை நம்பும் போது, அனுதினமும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது, தேவ ஐக்கியத்தோடு சேரும் போது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? அனுதினமும் வேதத்தை எடுத்து வாசித்து தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை பாருங்கள். இலையுதிராக இருக்கிற மரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லா வீட்லையும் இன்றைக்கி கூட எங்கள் காலையில் கீழே இறங்கி வரும்போது வேப்ப மரம் ஒன்று இருக்குது. அதில் இலைகளை பார்த்தீங்கன்னா வண்டி கார் முழுவதும் இலை தான். அதை கூட்டி பெருக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். பாருங்கள், இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்குமா? ஆமென். இப்போ நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணுமா? தேவ வார்த்தையை விசுவாசிங்க, அதை தியானிங்க முதல்ல. ஆமென். கேட்கணும், தினமும் நல்ல ஒரு வார்த்தையை, விசுவாசத்தை குறித்து போதிக்கிற வார்த்தைகளை கேட்கணும். நீங்கள் அநேக பிரசங்கங்களை கேட்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் டவுன் ஆகிடக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களை அருகில் வைத்து கொள்ளக்கூடாது. ஆமென்.
நல்ல விசுவாசமுள்ள சந்ததியை, விசுவாசமுள்ள ஒரு ஐக்கியத்தை, விசுவாசத்தை போதிக்கிற மக்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டாதான் உங்கள் விசுவாசம் கூட இருக்கும். இல்லைன்னா உங்களையும் என்ன பண்ணுவாங்க, அவிசுவாசத்திற்குள்ளாக தள்ளி விடுவார்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தையினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும் பாருங்க. விதமாக வார்த்தையினாலே விசுவாசத்தை கொண்டு வானங்களையும் பூமியையும் சர்வ சேனைகளையும் கர்த்தர் உண்டாக்கினாரா பாருங்க. அப்போ முடியும் என்றால் விசுவாசத்தை கண்டிப்பாக நம்ப வேண்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று பார்க்கிறோம். நம்ம நம்பிக்கை யாரு? இயேசு தான். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவர் என் குடும்பத்தை பார்த்துக்குவார். அவர் என் நாளைக்கு தேவையை பார்த்துக்குவார். அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணுமே, அடுத்த வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுமே, அடுத்த வாரம் இந்த ஒரு காரியத்தை முடிக்க இவ்வளோ பணம் எனக்கு தேவைப்படுதே, அடுத்த வாரம் என் கடனை அடைக்கணுமே, அடுத்த வாரம் லோனை கட்டணுமே என்று அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. பாருங்க, வார்த்தையை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வனாந்திரத்திலே பிசாசை தோற்கடித்தார் என்று பார்க்கிறோம். சில வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசிப்போம். மத்தேயு 4 1 முதல் 10. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமென். பாருங்க, 40 நாள் உபவாசத்தில் எவ்வளோ பசி இருக்கும். இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தவங்க பேசிட்டு வந்தாங்க, நான் கேட்டேன். வீட்டில் குடும்பத்தில் சண்டை போட்டு கூட 2 நாள் ஃபாஸ்டிங் சாப்பிடாம கூட இருந்துடலாம். ஆனால் என்னைக்கு நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும்னு முடிவு பண்ணுறோமோ அன்னைக்கு தான் எனக்கு 10 மணிக்கெலாம் வயிறு பசிக்கும், ரொம்ப பசிக்குங்க. ஆமென். மாம்சத்தில் பாருங்கள், என்னைக்கு ஆண்டவருக்காண்டி பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவரை நான் இதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் சோதனை வரும். என்னைக்கு ஆண்டவரே உமக்கென்று நான் இன்னைக்கு ஊழியத்தில் இப்படி போகணும், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தூங்குவோம். ஆண்டவரே இந்த பழக்கத்தை நான் இன்னையோட விடணும், ஆண்டவரே இனிமேட்டு என் வாழ்க்கையில் இந்த பழக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போவீங்க. உங்கள் ரிலேஷனோ இல்லை உங்கள் பிரதரோ உங்கள் சிஸ்டரோ, என்ன தம்பி இந்த பக்கம் வந்திருக்க, வா போகலாம், அப்படியே கடைக்கு போகலாம், வா, நம்ம எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்கிறதுக்கு தூண்டுவாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த மாம்சத்திற்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கும்போது பிசாசும் அப்படி தான் பாருங்கள். 40 நாள் பசியில் இருக்க ஒரு எப்படி ஒரு ஆழமான ஒரு பசியில் ஆண்டவர் இருப்பார். அப்போது அவரை சோதனை, அதாவது நீங்கள் ஆண்டவருக்கென்ற ஒரு காரியத்தை எடுத்து வைக்கும் போது தான் உங்களுக்கு சோதனை நிச்சயமாக வரும். உங்களுக்கு சோதனையே வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, பிசாசுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சோதனை வருது அப்படின்னா நீங்கள் ஆவியின் உலகத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் ஏதோ ஒரு செய்ய திட்டமிட்டுருக்கீங்க, அது தடை பண்ணுகிறதற்கு ஏதாவது சோதனை வரும் பாருங்கள். அது வந்து பிசாசாலையும் வரும், இல்லை மனுஷ உருவத்தில் நம்ம ஃப்ரெண்டு மூலமாக வரும், நம்ம ரிலேஷன்ஸ் மூலமாக வரும். அன்றைக்கி தான் சபைக்கு காலையில் கிளம்பி இருப்போம், கதவை திறந்து போகும்போது ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, 200 கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து பெரியம்மா சித்தின்னு வருவாங்க பாருங்கள். அப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், வாங்க பெரியம்மா சித்தி உள்ளே உட்காருங்க, நாங்கள் சபைக்கு போய் ஆண்டோட நாமத்தை தொழுது கொண்டு வரோம், எங்களுக்கு அதுதான் முக்கியம். பாருங்கள், பல சோதனைகள் இருக்குது. ஆமென். எல்லாவற்றிலும் ஜெயத்தை நிச்சயமாக தேவன் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் கொடுப்பார். பாருங்கள், நான் ஸ்டடீஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல வேலைக்கு சென்றிருந்தேன். நான் போன வேலை எப்படின்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் சில பேங்க் கொடுத்துருவாங்க. அப்போது எனக்கு புதிதாக நான் சேர்ந்த அந்த இடத்துல பேங்க் எனக்கு கொடுத்த பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸே வராத பேங்க்கு. ஏன்னா பிஸ்னஸ் வந்தால் தான் நான் ஏன் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்ல. டார்கெட் அச்சீவ் பண்ணலைன்னா 1 மாதம் 2 மாதம் 3வது மாதம் வார்னிங் மெயில் அனுப்பிச்சு வேலையை விட்டு ஃபோன் அனுப்பிச்சிருவாங்க. அப்போது எனக்கு இந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த பாலிடிக்ஸ் இருக்கும். ஒரு நீங்கள் வேலை பார்க்குற ஒவ்வொரு இடத்துலையுமே சீனியர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா,
அவங்க உங்களை அமுக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறாமல் இருக்கும், இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படின்ட்டு. அப்போது நான் புதிதாக வேலைக்கு சேரும்போது வேணுக்குனே அந்த இருந்த டீம் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு புதிதாக ஒரு பிஸ்னஸுமே வராத பேங்க்கை நான் கொடுத்தாங்க. அப்போது அந்த டீமில் இருந்த ஒரு நபர் என்னை கூப்பிட்டு, கௌதம், என் பேர் கௌதம், உனக்கு இந்த பேங்க்லலாம் பிஸ்னஸே வராதுப்பா, நீ எப்படி சர்வே பண்ண போகிற வேலையில் 2 மாதத்தில் வேலையை விட்டு அமுச்சிடுவாங்க அப்படின்னாரு. அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதில் போய் நான் எடுத்து காமிச்சாதான் பிஸ்னஸ் வர இடத்துல பண்ணுறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. பாருங்கள், பிஸ்னஸே இல்லாத இடத்துல பண்ணுறது தான் ஒரு அச்சீவ்மெண்ட்டு. பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படி விசுவாசமாக பேசுகிறேன். பாருங்கள், இந்த வார்த்தைகளை தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆமேன். இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாக ஒரு உலகத்தார்கிட்ட சொல்லுகின்ற ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விசுவாச வார்த்தைகளை தேவன் உன்னிப்பாக கவனித்து கொண்டு அதன்படி தான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். ஆமேன். அப்போ நான் சொன்னேன், நிச்சயமாக நான் அந்த பேங்க்கில் அச்சீவ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் புதிதாக போகிறேன், இந்த பேங்க்ல எல்லாம் எனக்கு ஆண்டவரே பிஸ்னஸ் எனக்கு தாங்க, நான் அச்சீவ் பண்ணணும், என் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் போனேன். பாருங்கள், எந்தெந்த பேங்க்கில் பிஸ்னஸ் வரலையோ அந்த பேங்க்கில் மேனேஜர்ஸை கூப்பிட்டு திட்டுவாங்க பிஸ்னஸ் வரலன்ட்டு. நான் போனதுக்கப்புறம் அந்த இடத்தை தேவன் செழிக்க செய்தார். பாருங்கள், அந்த பேங்க் மேனேஜருக்கு பர்சனலாக உள்ள காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணார். எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸையும் அச்சீவ் பண்ணாத பிரான்ச்சஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணாங்க. பாருங்கள், ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. எதனால் அப்படின்னா, விசுவாசமான காரியங்களை பேசும்போது கேட்கும் போது அவிசுவாசமான காரியங்களை கேட்கக்கூட கூடாது. அதை கேட்கறதுனால நம்ம மாம்சம் விளைவினப்படும். இல்லை, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் பிரதர், இதெல்லாம் கேட்டு நான் அதை பகுத்தறிஞ்சு நான் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை கேட்கும் போது உங்களை அறியாமலே உங்கள் மாம்சம் விளைவினப்படும். அதான் நீங்கள் டிவியில் சீரியல்ஸ் பார்க்கும்போதோ இல்லை வேறு ஏதாச்சும் படங்களை பார்க்குறீங்க, அதில் ஏதாச்சும் ஒரு துக்கமான செய்தி, அவிசுவாசத்தை குறித்து, ஒரு நோயை குறித்து, இந்த மாதிரி ஒரு துக்கமான செய்தியோ ஒரு நெகட்டிவான தாட்ஸோ வரும்போது நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்கள் மாம்சம் விளைவினப்படும். இப்போ டாக்டர்ஸே சொல்கிறாங்க, நான் ஒரு ஃபோனில் பார்க்கும்போது, நான் எதுக்கு டாக்டர்ஸ் நல்ல சுகர் பேஷண்ட்டை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் உற்சாகமாக நல்ல ஜோக்காக பாருங்கள் சார், அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த் நல்லா சீராக இருக்கும் அப்படின்வாங்க. பாருங்கள், உலகத்தாரே அப்படி சொல்கிறாங்க. உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்றாங்க. வேதமும் அதுதான் சொல்லுது. அதை பார்த்து தான் இதை இவங்களே சொல்கிறாங்க. ஆமேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸோ இப்பொழுது இயேசுவானவர், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்று பிசாசு சொல்லும்போது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழுதி இருக்கிறதே வார்த்தையை வச்சு பிசாசை மடங்கடிக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. இப்படி தான் பாருங்க, நம்மள வார்த்தைகளை கொண்டு தான் நமக்கு பலவீனங்கள் நேரிடும் பொழுது, சோதனை வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களால் அச்சீவே பண்ண முடியாது பிரதர், நீங்கள் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போகிறீங்க பிரதர், நீங்களாம் இப்படியே தான் பிரதர் இருக்கணும் அப்படின்னு சொந்தக்காரங்க உங்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி விசுவாசமாக பேச பேச கர்த்தர் அவருடைய கிரியையை கண்டிப்பாக நடப்பித்து உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்த வசனத்தை பாருங்கள், 6வது வசனம். நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று அவனும் சொல்கிறான். வார்த்தையை வைத்து தான் பிசாசும் சொல்கிறான். பாருங்க, அதுக்கு 7வது வசனத்தை பார்ப்போம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே. பாருங்க, வார்த்தையை வைத்து தான் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? பிசாசும் வார்த்தையை கொண்டு தான் சோதிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையை கொண்டு தான் பிசாசை, அந்த சோதனையை ஜெயிக்கின்றார். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு சோதனை வரும்போது இந்த உலகம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது இந்த உலகம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, உங்கள் மாம்சத்தை வெளிக்கொண்டு வர வைத்து உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு தான் அநேகர் யோசிப்பாங்க. பாருங்கள், இயேசுப்பா சிலுவையில் அடித்து இருக்கும் போது, சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் போது
போர் சேவகர்கள் அவரை நோக்கி, நீ தான் ஆண்டவராக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்றியே, உனக்கு தான் பெரிய சேனைகள் இருக்கே, இறங்கி வா. தகாத வார்த்தைகளாலே அவரை சைக்காலஜிக்கலாக அவரை அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் கீழே இறங்கி வந்துட்டா அவரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு, அவரை காப்பாற்றுறதுக்கு வான சேனையே ரெடியாக இருக்குங்க. ஆனால் அவர் மாம்சத்தில் எந்த கிரியையும் செய்ய விரும்பலை. நமக்காக அவர் பாடுபட்டு, நமக்காக மரித்து, நமக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து நமக்கு இந்த அழகான ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். உலகமும் அப்படி தான் பாருங்கள். நம்ம மாம்சத்தை வெளிப்படுத்தும்படியாக நம்ம அன்றைக்கி தான், நீங்கள் அடுத்தவங்களை பற்றி நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு போயிருப்பீங்க. அன்றைக்கி தான் பக்கத்து வீட்டு சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதா அவங்க இப்படி பண்ணிட்டாங்களாமே, அவன் கூட போயிட்டாங்களாமே, இவங்க அவங்க கூட இருக்காங்களாமே அப்படின்னு சொல்கிறதும் இல்லாமல் நம்ம வாயிலே என்ன பண்ணுவாங்க, இந்த காசிப் புறணியை பேச வச்சு நம்ம அப்படி தான் அன்றைக்கி தான் முடிவெடுத்திருப்போம். ஆண்டவரே, நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன், நான் இனிமேட்டு தேவ ராஜ்யத்தில் ஒழுங்காக நடப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையை மட்டும் பேசுவேன் என்று முடிவெடுக்கும் போதெல்லாம் இப்படி தான் பாருங்கள், நம்ம இடறி விழுகிறதுக்கு நம்ம கூட அவிசுவாசமாக இருக்கிறவர்கள் நிறையா இருக்காங்க. ஸோ நீங்கள் பழகும் போதும் விசுவாச சந்ததியை பார்த்து எங்கே விசுவாசத்தை குறித்து பேசுகிறாங்களோ, எங்கே நல்ல பாசிட்டிவான காரியத்தை தேவனை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுகிறார்களோ அவங்க கூட சேருங்க. உங்கள் ஐக்கியம் அவங்க கூட மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மேலே போக முடியும். ஹல்லேலூயா. ஸோ வார்த்தையினாலே சோதனையை இயேசு மேற்கொண்டார். இன்னொரு வசனத்தை, 8வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் பிசாசு, 8வது வாசிங்க. மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, வாசிங்க, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்ற வார்த்தையை கொண்டு பிசாசின் சோதனையை ஜெயிச்சார் பாருங்க. ஆமென். இந்த வானமும் பூமியும் சகல ராஜ்யங்களும் எல்லாம் அவரோட தேவனுடையது தானே. அவரே கூப்பிட்டு என்ன சொல்கிறான், அந்த ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு தரேன். ஆதாம் ஏவாளையும் அப்படி தான் வஞ்சித்து தான் பாருங்கள். தேவ சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் எல்லா ஒரு பாக்கியத்தையும் நன்மையையும் மகிமையையும் கொடுத்து தான் வச்சுருந்தாரு. ஆனால் பிசாசு, இதை விட உன்னை மேலே ஒரு காரியத்தை தூக்கிட்டு போகிறேன், வா இந்த கனியை சாப்பிடு. இப்படி தான் சோதனையை, நம்மளுக்கு சோதனை தாங்க மெயினாக. சீஷர்கள் வரையுமே, ஆதியாகமம் ஆரம்பித்து புதிய ஏற்பாடு சீஷர்கள் ஏசப்பா கூட இருந்தது வரையுமே அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தவர்கள் தான் அவிசுவாசமாக போனது அதிகமாக நாங்கள் பார்க்குறோம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஸோ வார்த்தையின் மூலமாக, வார்த்தையை தியானித்து தான் நம்ம பிசாசை வெல்ல வேண்டும், சோதனையை ஜெயிக்க வேண்டும். வேதத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் அனுதினமும் வாசித்து தியானிக்கும் பொழுது அது எல்லாம் நீங்கள் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி காரியங்களை தியானிக்க, விசுவாச அறிக்கை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் முதல்ல அப்பா அதிகமாக பேசுவார். விசுவாச அறிக்கையை குறித்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு அவர் சொல்லுவார், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, நான் வாளாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டும் என்னை நிச்சயமாக தொடரும். இயேசுவே என் புத்தி, சகல எழுத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் தேவன் எனக்கு தருகிறார். நான் பிறரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே குளிராகிலும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. எனக்கு விரோதமாக வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்று அனுதினமும் சொல்லி சொல்லி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் விசுவாசத்தில் இருந்தனால தான் கடைசி வரையும், அவர் இறக்கும் தருவாய்க்கு முதல் நாள் வரையும், இறக்குற அன்னைக்கு கூட ஒரு வேதனையும் அவருக்கு இல்லை பாருங்க. நான் ஐசியூக்குள்ளே போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், இதெல்லாம் எடுத்துரு போதும் அப்படின்ட்டார். அவருக்கு தெரிந்து விட்டது, இன்னைக்கு தேவ ராஜ்யத்தில் அவர் பிரவேசிக்க போகிறார் என்று முன்னமே தேவன் பேசிவிட்டார். நியூ இயர் அன்னைக்கு அவர் கொடுத்த செய்தி, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று நமக்கெல்லாம் சொல்லி ஒரு அறிவுரை சொல்லிட்டு அப்போவே அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டார் பாருங்க.
இப்போ தேவனுடைய மனுஷனுக்கு அனுதினமும் நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை தியானிக்க 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 தேவ ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்கள், பரலோக காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக பேசுவார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் நான் இதுக்கு தகுதியான ஆளே கிடையாது, என்னால் இது முடியாது, இவரை மாதிரி என்னால் பேச முடியாது, இவரை மாதிரி என்னால் ஜெபிக்க முடியாது, இவரை மாதிரி என்னால் பாட முடியாது, வேத ஞானம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் தேவன் உங்களை உயர்த்துவார். அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த ஞானத்தை எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை மேன்மை பாராட்டும் போது, அவரை மட்டும் காலையில் எந்திரிச்சு உயர்த்தும் போது, ஆராதனையில் அவரை மட்டும் நீங்கள் உயர்த்தும் போது நிச்சயமாக பெரிய காரியங்களை தேவன் செய்வார். பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறாராம். பாருங்க. என்னாகமத்தை எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 13:1 வாசிப்போம். அனைவருக்கும் ஒரு தெரிந்த பகுதி தான் என்னாகமம் 13:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்தில் இருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரா? நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும், நான் வாக்கு கொடுத்த இந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு, கொடுக்க போகிற இந்த லேண்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 12 தலைவர்களை நியமிக்கிறேன். அந்த 12 தலைவர்களை நியமித்து அந்த தேசத்திற்குள்ளாக பிரவேசித்து அந்த தேசம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்படியாக ஒரு 12 லீடர்ஸை நீ செலக்ட் பண்ணி அனுப்பு அப்படின்றாரு. பாருங்க, ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்துட்டார். பாருங்க, இஸ்ரேல் மக்களை எத்தனை அதிசயங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. வர வழியில் தண்ணீரை வாதைகளால் வாதிக்கிறார், அதை பார்த்தாங்க. செங்கடலை 2ஆக பிளக்கிறார், அதை பார்க்குறாங்க. வானத்து மன்னாவை பார்க்குறாங்க. இப்படி அத்தனை நன்மைகளையும் பார்த்து மக்களுக்கு இன்னும் அந்த அவிசுவாசத்தை பாருங்கள், அவங்களுக்கு விசுவாசம் வரவே இல்லை ஆண்டவர் மேலே. முகமுகமாய் ஆண்டவர் மோசேட்ட பேசி முகமுகமாய் எல்லா அற்புதங்களையும் செய்து பாருங்கள். விசுவாசம் இப்படி தான். எப்படி நீங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், முகமுகமாய் பார்த்தவர்களே தேவனை விசுவாசிக்கமா போனது அவ்வளோ ஒரு 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 ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் பாருங்கள், எத்தனை கோத்திரம் மொத்தம் இருக்குது? 12 கோத்திரம் இருக்குது. 12 தலைவர்களை செலக்ட் பண்ணி ஆண்டவர் அனுப்புகிறாரு. ஆண்டவர் சும்மா அனுப்ப மாட்டார், இதுலேயும் ஒரு விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், கடைசி நிமிடம் வரையும் விசுவாசத்தை தேவன் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படின்னு ஒரு சில டைலாக்லாம் பேசுவீங்களே, நமக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் விசுவாசம்தான். காலையில் பைக் ஸ்டார்ட் பண்ணும் போது வேலைக்கு போய் ஆஃபீஸில் சேர்றோம் பார்த்தீங்களா, அது வரையும் எத்தனை பேர் ஒழுங்காக ஆஃபீஸில் போய் சேர்றாங்க, எத்தனை பேர் சேராமல் இருக்காங்க, எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அங்கிட்டிருந்து ஒன்வேல வந்த லாரி கவுருது சும்மா போன ஜீப் மேலே. அப்போது ஒவ்வொரு நொடியும் விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவின் பாக்கியத்தை நாம் நினைத்து ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எல்லாமே விசுவாசம்தான். பாருங்கள், ஒரு 12 பேர்த்தை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாரு. அடுத்து வாசிங்க. பாருங்கள், அந்த 12 பேரும் நானே சொல்லிடுறேன். 12 பேரும் அந்த தேசத்திற்குள்ளாக ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்குறாங்க. எது எப்படி இருக்குது, நல்லா செழிப்பாக இருக்கா, பாலும் தேனும் ஓடுதா அப்படின்னு சொல்லி 12 பேரும் போய் ஒரு ஸ்பை மாதிரி பார்க்குறாங்க. பாருங்கள், அதில் ஒரு திராட்சை கொலை ஒரு 2 பேர் சேர்த்து தூக்குற அளவு அவ்வளோ பெருசாக இருக்குது. பாருங்கள், ஒரு தடியில் 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்களாம். பாருங்கள், அவ்வளோ ஒரு அந்த தேசம் முழுவதும் ஒரு செழிப்பான தேசமாக பாருங்கள். அத்தி பழங்கள், அவ்வளோ ஒரு அருமையான அத்தி பழங்கள் அங்கே பார்க்குறாங்க. அதே போல் அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து
40 நாள் சென்ற பின் தான் ரிட்டர்ன் வராங்களாம் பாருங்கள். அந்த அனுப்பப்பட்ட 12 பேரும் அந்த கானான் தேசத்தை போய் முழுவதுமாக சுற்றி பார்த்த பிறகு திரும்பவும் வருகிறதற்கு எத்தனை நாட்கள் ஆகிறதா பாருங்கள்? 40 நாள். பாருங்கள், இந்த 40 நாள் அந்த மக்கள் அங்கே போய் சுற்றி பார்த்தாங்க பார்த்தீங்களா? அந்த தேசத்தை வேவு பார்க்கிறார்கள், எப்படி இருக்கிறது, அந்த தேசத்தை மக்கள் எப்படி இருக்காங்க, நம்ம உள்ளே போய் பிரவேசிக்க முடியுமா, அவர்களை மேற்கொள்ள முடியுமா, அவர்களிடத்தில் போய் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியுமா என்று இத்தனை காரியங்களை போய் பார்க்குறாங்க. பாருங்கள், இந்த 40 நாளும் இந்த போன 12 பேர்த்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கண்ணின் மணியை போல் பாதுகாக்கிறார் பாருங்க. ஆனால் அந்த அறிவு இந்த 12 பேர்த்தில் 10 பேருக்கு இல்லை. 2 பேர் மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க? தேவனுடைய விசுவாச வார்த்தையை பேசுகிறார்கள். அடுத்து வாசிப்போம், 40 வாசிப்போம். 40 இருக்கா? 25 வாசிங்க. அவர்கள் தேசத்தில் சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின் திரும்பினார்கள். அடுத்து பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற ஓகே வாசிங்க. அறிவித்து காண்பித்தார்கள். நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அப்படின்ட்டாங்க. இது அதனுடைய கனி. ஆனாலும் வாசிங்க, அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். முதல்ல காலே பேசுறாரு பாருங்க. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். பாருங்க, விசுவாச வார்த்தையை காலே பேசுறாரு பாருங்க. ஆமேன். போன 10 பேரும் கதிகலங்கி நிற்கிறாங்க. ஆமாம் மோசே, இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், நமக்கு ஏற்ற தேசம்தான், நம்ம எது எதிர்பார்த்து வந்தோமோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்த தேசம்தான், இங்கே போனால் நம்ம மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்ததில் 10 பேர் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் விசுவாசமாக பேசினது யாருன்னா காலேவும் இன்னொருத்தர் யாரு? அடுத்து வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மளால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். பாருங்க, அவங்க சூழ்நிலையும் நம்ம எதை பார்க்குறோமோ இதுலேயும் இருக்கு பாருங்க விசுவாசம். பார்த்து பேசுகிறவர்களை பார்த்து அவிசுவாசம் வரக்கூடாது. தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார், தேவன் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்கிறாரு. தேவன் அடுத்த மாதம் நீங்கள் யோசித்த காரியத்தை இந்த விதமாக நடத்துவேன் என்று சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இல்லை. நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வழியே இல்லை, கல்லும் முள்ளுமா இருக்குது, பாதைகளே இல்லை, வனாந்திரமாக இருக்குது. அதை பார்த்து விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம எதை பார்க்கின்றோமோ அதை விசுவாசிக்க கூடாது, தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கணும். வேதம் என்ன சொல்கிறது? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். தரிசித்து நடக்காம விசுவாசித்து நடக்குமா? நமக்கு பலத்தால முடியாதுதான், ஆனால் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால எல்லாம் முடியும். ஆமேன். சில பேர் என்னால் பைக்கே ஓட்ட முடியலன்னுவாங்க, ஆனால் நீ சொல்லு இயேசுவின் நாமத்தில் பைக் ஓட்டுவேன். சில லேடி சொல்லுவாங்க, என்ன
ஸ்ட்ரென்த்தாக ஓட்ட முடியல, பிரேக் பிடிச்சா வண்டி நிற்க மாட்டேங்குது, திரும்பினா ஸ்கிட் ஆகுது. நான் என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் படிக்கவே முடியல, மேக்ஸ் வரவே மாட்டேங்குது, ஹேண்ட் ரைட்டிங் வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு, என்னால் செய்ய முடியும், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்ற விசுவாச வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கும் போது கர்த்தருடைய அதிசயத்தை, மேன்மையை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, 10 பேத்துல 12 பேத்துல 10 பேர் தூஷணமான அவிசுவாச வார்த்தைகளை மோசைட்ட பேசுகிறாங்க பாருங்க. மோசைக்கு அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். பாருங்க, நம் பலவீனத்தை விட தேவனுடைய பலன் பெரியது. அப்புறம் 31 வாசிப்போம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நிற்க நம்மளாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அந்த தேசம் குடிகளை பச்சிக்கிற தேசம், ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள் அப்படின்றாங்க. பாருங்க, தேவனுடைய திட்டத்திற்கே விரோதமாக பேசுகிறாங்க. இவங்க பேசுறது என்னது? தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக பேசுறதும் ஒன்று தான், தேவனுக்கு விரோதமாக பேசுறதும் ஒன்று தான். நம்ம இப்போ திடீர் வீட்டில் பாருங்கள், நம்ம விசுவாசமாக இருந்தாலுமே சில காரியங்களை ரொம்ப கடினப்படும் போது, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி அனுமதிக்கிறார், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, என் சொந்தக்காரங்களுக்கு இல்லையே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இல்லையே, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லையே, என்னை மட்டும் ஏன் இன்னும் ஆண்டவர் உயர்த்தாமே வச்சுருக்காரு, எனக்கு மட்டும் எனக்கு அந்த காரியம் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அவிசுவாசத்துக்குள்ளாவே போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிலுவையிலே சகல ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் எனக்காக பெற்று கொடுத்து வைத்திருக்கிறார், இயேசுவின் நாமத்தினாலே நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் போது பிசாசு வெட்கமடைவான். ஹல்லேலூயா. இப்படி தான் நம்ம பேசணும் பாருங்க. பிள்ளைகள் நம்மள்ட்ட ஒரு பலவீன காரியங்களை பேசும்போது, இது ஒன்றும் இல்லை, இது சரியாயிரும் அப்படின்னு தான் பேசணும் பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே ரொம்ப கோபமாயிடுறாரு இந்த 10 பேர் பேசுகிறத பார்த்து. 33 வாசிப்போம். 33 வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரரை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளைகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பும்படி செய்தார்களாம். பாருங்க, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, அவர் கொடுத்த உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாக எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் துர்ச்செய்தியை பரப்புற மாதிரி நீங்கள் எதையுமே பேசாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கோலியாத்து வரும்போது தாவீது என்ன சொன்னார்? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த தேவன் கோலியாத்தை முறியடிக்க எனக்கு பலத்தை கொடுப்பார், எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி பேசும்போது தான் ஆவியின் கண்கள் திறக்கப்படுது பாருங்க நமக்கு. ஆமே. இந்த ஆவின் உங்களுக்கு ஒன்று தெரியும், அந்த ஆவின் மனிதனால ஆண்டவர் அப்படி தான் நமக்கு படைச்சிருக்காரு பாருங்க. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரு ஆதாமுக்கு ஏவாளுக்கும். அவங்க பாவம் செஞ்சதுனால தான் ஆவின் கண்கள் மூடப்பட்டு மாம்ச கண்கள் திறக்கப்பட்டதான் பாருங்க. அப்போ இந்த ஆவியில சகல அதிகாரங்களையும், இந்த பூமி அனைத்தையும் கீழ்படுத்தத்தக்கதான அதிகாரத்தை அதான் இயேசுவா சொல்றாரு. அவர் பரமேறதுக்கு முன்னாடி நான் போன வாரம் சொன்னேன்ல, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று இயேசுவா சொல்றாரு பாருங்க. விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம். பாருங்க, மக்கள் முறுமுறுப்பு ரா முழுவதும் அழுதார்களாம் பாருங்க. விசுவாசிக்காம என்னாகும்? 14:6 வாசிப்போம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம்,
கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பாராம். பாருங்க. ஆமென். வேதம் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க. ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார், உங்கள் மேல் பிரியமாகவே இருக்கிறார். உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை மட்டும்தான் நிச்சயமாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாளை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசித்து பேசுங்கள். தினமும் காலையில் எழுந்திரிச்சு நீங்களே பேசுங்க. யாரை பார்த்து கூட பேச வேணாம். இயேசுவின் நாமத்தினாலே சகல வாக்குத்தத்தங்களும் எனக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இயேசு சோதனையிலே பிசாசு சொன்னாரோ, இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பேசினாரோ அந்த மாதிரி நீங்களும் பேசுங்க. வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எல்லாவற்றையும் சிலுவின் இரத்தத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிறேன், எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று தினமும் பேசுங்க. பேச 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 பிசாசின் கிரியை, அவிசுவாசம், பலவீனம், எல்லா நோய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகி ஓடும். ஹல்லேலூயா. ஒரு புதிய மனிதனாகவே இருப்பீர்கள் தினமும். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேசாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நினைத்து வாக்குத்தத்தங்களை குறித்து அதை மேன்மை பாராட்டி பேசுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு பாருங்க, தங்களுக்குள்ளே நான் காட்டின அடையாளங்களை அவர்கள் கண்டும் எதுவரைக்கும், 11வது வசனம் அடுத்த அதிகாரம், எதுவரைக்கும் விசுவாசியாதிருப்பார்கள். மக்களை பார்த்து ஆண்டு திட்டுறாரு. நான் எவ்வளோ காரியங்களையும், எவ்வளோ அற்புதங்களையும், அடையாளங்களையும், எவ்வளோ ஒரு மேன்மையான காரியங்களையும் உங்களுக்கு கற்பித்து நான் கூட்டிட்டு வந்தேன், ஆனால் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சே. நான் உங்களுக்கு காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் விசுவாசிக்காமல் போனார்கள். பாருங்க, மோசே மக்களுக்காக ஆண்டவரே இந்த மக்களை மன்னிங்க அப்படி மன்றாடுறாரு. அதுக்கப்புறம் 30வது வசனம் வாசிப்போம். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவை தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே என்ன சொல்றாராம் பாருங்க, பிரவேசிப்பதே இல்லையா. பாருங்க, இது நாள் வரைக்கும் நீங்க அநேக அற்புதங்களை பார்த்திருக்கலாம், அநேக அதிசயங்களை பார்த்திருக்கலாம், உங்களை சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கலாம். இனிமேட்டு விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் நீங்க தேவன் கொடுத்த இந்த அற்புதமான கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியும். அப்ப இந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரையும் இருக்க வேண்டிய ஒன்று. பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, விசுவாசிக்காத யாரும் உள்ள நுழையவே முடியாதுன்ட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த 10 பேரும் வாதையினாலே செத்தார்களாம். பாருங்க, மன்னாவை சாப்பிட்டாங்க. செங்கடல் பிளக்கும் போது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் அப்படி பாடினவங்க மேன்மையெல்லாம் பாராட்டினாங்க, ஆண்டவரை உயர்த்தி பேசினாங்க. நம்மளும் அப்படி தான் பாருங்க. அநேக நேரங்களில் ஆண்டவரை நீ எவ்வளோ அற்புதங்கள் செய்தீரே, அதிசயங்களை செய்தீரே, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் கரண்ட்டாக உனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது நீ மறுதளிக்காம, அவருடைய நாமத்தை தூஷிக்காம, கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர் செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை அப்படின்னு விசுவாசமா நீங்க பேசுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அந்த மனிதர்கள் யாவரும் கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையினாலே செத்தார்கள். யோசுவா, காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் உயிரோடு இருந்தார்களாம். பாருங்க, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மட்டும் பார்த்து முடிப்போம். பாருங்க, சீஷர்களுக்கும் பாருங்க, இது பழைய ஏற்பாட்டு பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். சீஷர்களுக்கும் இதே தான். பாருங்க, மாம்சத்திலே ஆண்டவரை வெளிப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து கற்பித்து பரம காரியங்களை அவர்களுக்கு கற்பித்து நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று எல்லாம் கற்பித்தும் கூட அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. லூக்கா 9:38 வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டும் என்றும் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான். பாருங்க, அநேக கூட்டங்கள் மத்தியில் ஒருத்தர் ஓடி வரா பாருங்க. ஆண்டவரே, ஏசப்பாவை கூட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கான், ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அவன் அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மயன்தான், அடிக்கடி ஒரு அசுத்தாவி வருது, அவனை அலைக்கழித்து அவனை போராட செய்து வாயில நுரைத்தள்ளும் அளவு அவனை ஒரு அசுத்தாவி அவனை அலைக்கழிக்கிறதா பாருங்க. அதுக்கப்புறம் 40 வாசிப்போம். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. சீசர்கள் கூட ஆண்டவர் இருக்கார். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷம் அவர் கூடவே இருந்து திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்க வைக்கிறார். பாருங்க, இது கூடவே இருந்து பார்த்தவங்களுக்கு ஒரு விசுவாசம் வரல பாருங்க. அவர் சொல்றாரு ஏசப்பாட்ட போய், அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரை வேண்டிக் கொண்டோம், அவர்களால் கூடாமற் போயிற்று. திடீர்னு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வராங்க, நீ கிறிஸ்தவன் தானே, நீ எனக்காக ஜெபி அப்படின்னு சொல்லும் போது அதிகாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் பாருங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். பாருங்க, வார்த்தையினாலே அதற்றார் ஏசப்பா அசுத்த ஆவிய. எப்படி? வார்த்தையினால தான் சகலமும் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் சுமக்கணும் பாருங்க. அனுதினமும் காலையிலே எழுந்து சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் போனீங்கன்னா வாய்க்கும், உங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் பேசும்போது வாய்க்கும், ஒரு காரியத்தை எடுத்து செய்யலாம்னு யோசிக்கும் போது வாய்க்கும். உங்கள் நடை தேவனாலே ஸ்திரப்படும். ஹல்லேலூயா. எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று சீசர்களை பார்த்து ஆண்டவர் திட்டாரு பாருங்க. யோவான் 14:12 வாசித்து முடிப்போம். மெய்யாகவே வாசிங்க, சத்தமா வாசிங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கின்ற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லிட்டார் பாருங்க. ஆமென். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. மேன்மையான காரியங்களை யோசிங்க. விசுவாசம் உள்ள மார்க்கத்தாரை, விசுவாசம் உள்ள விசுவாசிகளை, விசுவாசம் உள்ள மக்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, துதிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று ரோமர்ல நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம்.
விசுவாசத்தினாலே நோவா பேழையை செய்தாரே, விசுவாசத்தினால் ஆபிரகாம் அந்த பிள்ளை பெற்றானே, விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிறதே. துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, இந்த சபை முழுவதும் தேவனுடைய மகிமையினால், தேவனுடைய மகத்துவத்தினால், உம்முடைய அன்பினால் நிறைந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும், எங்கள் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது என்று விசுவாசிக்கிறோம். சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று விசுவாசிக்கிறோம்.